சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சென்டர் ஃபார் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷனல் மெடிசன் என்ற புதிய ஆராய்ச்சி மையத்தின் துவக்க விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ப்ரொஃபஸர் டாக்டர் ஆர் வேல்ராஜ், முன்னாள் வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார்கள். டாக்டர் ஜே பிரகாஷ், ரெஜிஸ்ட்ரார் அண்ணா யூனிவர்சிட்டி அவர்கள் முன்னிலை வகிக்க, ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ் மீனாட்சி சுந்தரம், டீன் அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் ப்ரொஃபஸர் டாக்டர் கே எஸ் ஈஸ்வரகுமார் ஆகியோர் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார்கள். சென்டர் ஃபார் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷனல் மெடிசன் CTTM இதன் இயக்குனர் டாக்டர் ஜி நந்தினி தேவி அவர்களுடைய ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை ஒட்டி சென்னை சித்த மருத்துவக் கல்லூரி சார்பாக மூலிகை கண்காட்சி மற்றும் சித்த மருத்துவ மூலப்பொருட்களின் கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. சென்னை தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் சார்பில் அவர்களுடைய ஆராய்ச்சியில் உருவாக்கப்பட்ட ஆரோக்கியத்திற்கான உணவுப் பொருட்கள் கண்காட்சியும் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை ஒட்டி CTTM குறித்த ஒளிப்படம் திரையிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து CTTM-இன் இணையதளம் துவக்கி வைக்கப்பட்டது. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா, இந்த சென்டர் ஃபார் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படின்னு ஒரு சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் தொடங்கியிருக்காங்க. 22 டிசம்பர்லேருந்து தான் இது ஒஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதோடைய இனாகுரல் ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி நடக்கிறது. அந்த இனாகுரல் ஃபங்க்ஷனை ஒட்டி இங்கே ஒரு எக்ஸிபிஷன் வந்துட்டு வி பிளான்ட். அதில் எப்படின்னா, அந்த மெடிசனல் பிளான்ஸு, அந்த ரா ட்ரக்ஸோட ரெபாசிட்ரி, அப்புறம் அந்த மாடல்ஸ் ஆஃப் த மெஷினரிஸ், இது எல்லாத்தையும் கலந்து இப்போது கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் தான் சப்போர்ட்டோடு நாங்கள் அது மாதிரி நடத்துகிறோம். அதே மாதிரி ஆயுஷ் ஃபுட்ஸ், அதாவது ஆயுஷ் ஆஹார் அப்படிங்கிறத பொறுத்து எங்களோட MOU பார்ட்னர்ஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, அப்புறம் CCIUM, தட் இஸ் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் யுனானி மெடிசன், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஆயுஷ் ஆஹார் அப்படிங்கிறதையும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, இது இந்த சென்டர் ஃபார் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ங்கிறது இட் வில் கனெக்ட் வித் ஆல் த ஆயுஷ் ரிலேட்டட் ஒர்க்ஸ். அதே மாதிரி எல்லா ஆயுஷ் டாக்டர்ஸோடையும் கனெக்ட் ஆகும், வித் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸோட வி ஆர் கோயிங் டு ஒர்க். இதுதான் எங்களுடைய தீம் ஆஃப் தி CTTM. அதுக்கு வருகை தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இது. இதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள். சார், இது வந்து ஒரு சென்டர் ஆக்சுவலாக. அதாவது இந்த சென்டர் வந்து இந்த ரிசர்ச் சென்டர்னு சொல்லலாம். இதில் இந்த சென்டரில் பொறுத்த வரைக்கும் எல்லா டிசிப்ளின்ஸும் இதில் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், நானும் இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸில் ஐ கேன் ஒர்க். அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள் அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எப்படி ஒரு மெடிசனல் இதோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பண்ண முடியும். இப்போ ஒரு அலோபதிக்கு எப்படி ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு நம்மளால் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் இந்த ரிமோட் சென்சிங், ஜியாலஜி டிபார்ட்மெண்ட், அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஃபார்மசிட்டிக்கல் டெக்னாலஜி, இது மாதிரி இங்கே உள்ள ஒவ்வொரு டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோடு நாங்கள் வி ஆர் கோயிங் டு ஒர்க் வித் தி சென்டர் சார். பட் திஸ் இஸ் அ ரிசர்ச் சென்டர். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தே கேன் கனெக்ட் சார். இப்போ நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது, ட்ரக் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது, அதோட R&Ds இருக்குது, இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா, இப்போ ஒருவேளை R&D இல்லாத மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கும்போது அவங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாம்பிள்ஸ் வாங்கிட்டு, ஸோ இது என்ன மாதிரிலாம் டோசேஜ் நீங்கள் கொடுக்க முடியும், அது என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்குது, ஸோ வேலிடேட் பண்ணி கொடுக்குறதோட சென்டர் தான் இது. ஸோ வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் த லேப்ஸ் ஆல்சோ. பட் ஆஸ் ஆஃப் நவ் எங்களோட அட்ஜங்க் ஃபேக்கல்ட்டி, ஸோ வித் ஆல் த அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ இது மாதிரி சாம்பிள்ஸ் ஏதாவது வருதுன்னா கூட வி கேன் டைரக்ட். ஸோ அந்த மாதிரி we will connect now. So very soon we will start a laboratory. ஒரு NABL accredited lab வந்து இங்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியாவும் ஸோ we are having. ஸோ இதுதான் because I said like research center அதான். ஸோ இந்த சென்டரை வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணி ஒரு நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஆர் ரிசர்ச் சென்டர்ஸ்க்கு, ஆர் எனி யூனிவர்சிட்டிஸ், ஆர் எனி அஃபிலியேஷன்ஸ், ஆர் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இவங்க எல்லாரோடையும் நாங்கள் கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸோ வி வில் ஃபைண்ட் அண்ட் ரிசர்ச் ஐடியா. ஸோ அதை பேஸ் பண்ணி வி வில் ஒர்க் அவுட்.
ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் எங்களோட கூட கனெக்ட் பண்ண ப்ளீஸ் கம் டு டூ இட். தேங்க்யூ. சித்தா ஆயுர்வேதா யுனானி எல்லாமே இந்த நாட்டில் ரொம்ப பெருமையாக இருக்குது சார். நான் வெளிநாடு போச்சுன்னா அதுக்கு விஷயமே இல்லை சார். அது வந்து ரொம்ப நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் வந்து சார் ஐடியா கொடுத்தாரு. ஆக்சுவலாக அலோபதி வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அலோபதி டாக்டர் கிடையாது, இன்ஜினியரிங். எங்கள் இன்ஜினியரிங் பீப்புள் தான் வந்து அதை எடுத்து ஒர்க் பண்ணி அதை முழுமையாக ஒர்க் பண்ணுறாங்க. அதான் அந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க போயிருக்கு. அதனால் எங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அத்தனை டிபார்ட்மெண்ட்டுமே இணைந்து ஆயுஷ் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆயுஷ் சிஸ்டத்தையும் நம்ம வந்து குளோபலாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சார் தான் வந்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அப்புறமா இது வந்து பல நேரங்களில் பல இடங்களில் டிஸ்கஷன் போக ரவிக்குமார் சார் வந்து ஃபுல் அண்ட் சப்போர்ட்டாக இருந்தார். அதில் 3 விஷயங்கள் நாங்கள் கையில் எடுத்தோம். ஒன்று வந்து கொலாபரேட்டிவாக வந்து ஒரு எம்ஓஇ சைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா அது வந்து லைப்ரரியில் இருக்கும். அதை தாண்டி வந்து நிரந்தரமான ஒரு சென்டர் வந்து இருந்தால் தான் நாளைக்கு தலைவர்கள் மாறலாம், ஆனால் அந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டராக மாறணும் அப்படின்னு சொல்லி சார் எல்லாமே முடிவெடுத்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவம் கொடுத்தாரு. இது முதல் விஷயம். அடுத்த 2வது விஷயம் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, இங்க தமிழ்நாட்டில் இருக்குது சித்தாவுக்கு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சித்தா அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வராங்க. அப்பதான் சார்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி இல்லை இது ஒரு காமன் சென்டர், இதை மையப்படுத்தி சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி யோகா நேச்சுரோபதி இணைப்பதற்கு ஒரு பாகமா இருக்கணும். ஏன்னா இவர்களுக்குள்ளே வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகல, தனித்தனியா இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றா இணைக்கிறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மையமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சார் எல்லாரும் முடிவெடுத்தா அது வந்து சென்ட்ரல் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஒரு பேர் வந்து பெரிய லெவலில் வச்சாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னல் வைத்தியர்களும் உள்ள வரும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் இல்லாமல் இன்னைக்கு சித்த மருத்துவம் கிடையாது, ஆயுர்வேதம் கிடையாது. அவர்களையும் உள்ள அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பேர் வச்சு நடத்தினாங்க. அடுத்து 3வது விஷயம் என்னன்னா, ஒரு மருத்துவமனை வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனை விசிட்லாம் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக இங்கே நம்ம இதில் அலோபதி ஹாஸ்பிட்டல் அண்ணா இருக்கு. அப்போ வந்து சிசிஆர்எஸோட என்ஐஎஸோட ஒரு கம்பைன் பண்ணி நம்ம வந்து சித்தா ஹாஸ்பிட்டலில் வந்து எம்ப்ளாயிஸ் நம்ம இங்கே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய திட்டம் வந்து வகுத்து போயிருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சார் சித்த மருத்துவம் மட்டும் வரக்கூடாது சார், ஆயுஷ் ஹாஸ்பிட்டலாகவே வரணும் அந்த இடம். அது ஏன்னா இப்போ எல்லா எம்ப்ளாயிஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அங்கே என்ஐஎஸ்க்கு வராங்க. நேஷனல் சித்தாவுக்கு வந்து எல்லாம் அவங்களுக்கு வியாதிகளுக்கு போக வரல கிட்டத்தட்ட அவங்க நேரம் அதிகமாக செலவழியுது. அப்போ அதுக்கு வந்து சிஸ்டம் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ அலோபதியில் தெர் இஸ் எ வெரி குட் சிஸ்டம். அந்த சிஸ்டமேட்டிக்காக வரலன்னா இந்த மெடிசின்ஸ் வந்து ரொம்ப பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கிறது. அந்த சிஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இப்போ அலோபதியில் டயக்னோஸ்டிக் டூல்ஸ் நிறைய இருக்குது. இங்கே வந்து ஒரு டயக்னோசிஸ் நம்ம நாடியை பார்த்து முன்னாடி எல்லாருக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நாடியை பார்த்து சொல்கிற அளவுக்கு உள்ள சித்தர் மாதிரி உள்ள ஆளுங்க வைத்தியர் ரொம்ப இல்லை. அப்போ அதை டயக்னைஸ் பண்ணுற எல்லா சென்சர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தாச்சுன்னா நம்ம இப்போ என்ன மெடிசின் கொடுக்கணும்னு தெரியும். ஸோ அந்த டயக்னோஸ்டிக் டூல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் அதை கேரக்டரைஸ் பண்ண தெரிஞ்சாச்சுன்னா இந்த மெடிசின்ஸில் உள்ள ப்ராப்பர்ட்டியை எப்படி மேட்ச் பண்ணி அதுக்கு டூல் கண்டுபிடிக்கிறதுக்கு டயக்னோஸ்டிக் டூல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேர் ஷோரூம்ஸ் நிறைய பேர் வைக்கணும். இப்போ ஒரு அலோபதிக்கு எப்படி மெடிசின்ஸ் எல்லா இடமும் கிடைக்குதோ அதே மாதிரி இதனோட மெடிசின்ஸ் வந்து சிட்டி ஃபுல்லாக எல்லா இடமும் ஊர் ஃபுல்லாக கிடைக்க ஆரம்பிச்சாதான் அந்த டாக்டர்ஸ் அதுக்கு பிறகு பாப்புலர் ஆக முடியும். ஏன்னா அந்த டாக்டர் சொன்னால் அந்த மெடிசின்ஸ் வந்து இமீடியட்டாக பக்கத்தில் கிடைக்கும். ஸோ பெரிய பெரிய ஷோரூம் வைக்கிறத பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு எஃபர்ட் பண்ணும். ஸோ மெடிக்கல் ஷாப்ஸ் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸுக்கு மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லா இடமும் ஒரு பிஸ்னஸ் வந்து கமர்ஷியல். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட் வந்து ஒரு கம்பெனியில் தான் போய் வாங்க முடியும்னு இருக்கும். ஒரு நல்ல அது பாப்புலர் ஆகிடுச்சுன்னா ஷோரூமில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மெடிசின்ஸ் வந்து ஏதோ ஒரு டாக்டர் அந்த டாக்டர்கிட்ட போய் மட்டும்தான் வாங்க முடியும்னு இருக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் வந்து ஒரு 250 மூலிகைகள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாமே மெடிசினல் பிளான்ட்ஸ் தான். அதனுடைய யூசஸ்ஸு
அதை எப்படி வந்து நம்ம வீட்டை ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படிலாம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்காட்சி. எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து நாங்கள் அதை பயன்படுத்தி அங்கே இந்த அறிஞர் அண்ணா கல்லூரியில் டிஸ்பிளே வந்து வச்சுருக்கோம். வணக்கம். நாங்கள் அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி அரும்பாக்கம் சென்னை அதிலிருந்து பட்டமேற்படிப்பு குணப்பாடத்துறை சார்பாக இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெறும் இந்த கண்காட்சிக்காக நாங்கள் வருகை புரிந்துள்ளோம். இந்த கண்காட்சியோட சிறப்பு அம்சமாக நாங்கள் வந்து என்ன திட்டமிட்டிருக்கோன்னா 3 பகுதியாக வந்து பிரிச்சிருக்கோம். மொதல் பகுதி வந்து மூலிகை கண்காட்சி. மூலிகை கண்காட்சியில் நட்சத்திர மூலிகைகள் வந்து நாங்கள் ஒரு பெரிய விஷயமாக பண்ணியிருக்கோம். என்னென்னா 27 நட்சத்திரங்களும் அதற்கான மூலிகைகளை வந்து இங்கே கண்காட்சிப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற அன்றாட மக்களுக்கான நாட்பட்ட நோய்களுக்கும் அவங்க வாழ்வியல் வர நோய்களுக்கும் அதற்கான தீர்வுகளுக்குமான மூலிகைகளை வந்து இங்கே கண்காட்சி பண்ணியிருக்கோம். அடுத்து தமிழ் மருத்துவமும் தொன்மை மருத்துவமான சித்த மருத்துவத்தில் அதில் பயன்படக்கூடிய மூலிகைகள், மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் எனக்கூடிய தாது ஜீவ பொருட்கள். ஜீவம் என்றால் விலங்குகளிலிருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்களை வந்து இங்கே வந்து கண்காட்சிப்படுத்தியிருக்கோம். அதில் சேரக்கூடிய மூலக்கூறுகள் வந்து என்னென்னன்றதை வந்து நாங்கள் கிளியராக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதோடு இல்லாமல் இங்கே பயன்படக்கூடிய மூலிகை செய்கிறதுக்கு உபயோகிக்கக்கூடிய மூலிகை மருந்து கருவிகளை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் தேவைப்படுதுன்னு இந்த டிஸ்பிளே வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம்.